சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகிறேன் என் முதல் வணக்கம். பெருமதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர், மக்களே, சிறப்பு விருந்தினர்களே மற்றும் அன்பு நண்பர்களுக்கும் உங்கள் முன் நின்று உரையாற்ற வாய்ப்பளித்ததை நினைக்கும் போது பெருமையாக உள்ளது. அகிம்சை வழியில் காந்தி, ஆயுதமேந்தி நேதாஜி, எழுதுகோள் கொண்ட பாரதி, வீர அங்கே வேலுநாச்சி, கப்பல் ஒட்டிய வஉசி, கப்பம் கட்ட மறுத்த கட்டபொம்மன், கொடியேந்தி குமரனும், கர்ம வீரர் காமராஜர் மற்றும் எண்ணற்ற வீரர்களின் தியாகத்தால் கிடைத்ததுதான் நமது இந்திய நாட்டின் சுதந்திரம். உங்கள் அனைவருக்கும் என் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி சுதந்திர தினத்தை பற்றி சில வார்த்தைகளை உங்கள் முன் பேசுகிறேன். இன்று ஆகஸ்ட் 12, 2024 நமது 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம். நம் இந்திய திருநாடு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்தது. நமது சுதந்திரமானது எளிதாக கிடைக்கவில்லை. உதிர்த்தாலும் உயிர் தியாகத்தாலும் கிடைத்தது. அந்நிய ஆதிக்கத்தில் அடிமைப்பட்டு இருந்த நாம் இன்று அச்சமின்றி வாழ்வது நம் தியாகிகள் பெற்று தந்த சுதந்திரம் தான். 17ஆம் நூற்றாண்டு இந்தியா 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களை கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் ஆங்கிலேயர்கள் கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் வியாபாரம் செய்து வந்தனர். அவர்கள் பிரித்தாலும் சூழ்ச்சியை செயல்படுத்தி ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் தன் வசப்படுத்தினர். 18ஆம் நூற்றாண்டு சில மன்னர்களும் பாளையக்காரர்களும் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போர் புரிந்தனர். அறவழி போராட்டத்தை நடத்தி காந்தியடிகள் நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தந்தார். சுதந்திர தினமான அன்று டெல்லி செங்கோட்டையில் நம் மாண்புமிகு பிரதமர் கொடியேற்றி வைத்துவிட்டு உரையாற்றுவார். முப்படைகளின் அனைவருக்கும் பல்வேறு சாகச நிகழ்ச்சிகளும் பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். நம் மாண்புமிகு முதலமைச்சர் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றி வைத்துவிட்டு உரையாற்றுவார். பல வகையான கலை நிகழ்ச்சிகளும் நடைபெறும். அனைத்து பள்ளிகளும் கல்லூரிகளும் அரசு வளாகங்களும் கொடியேற்றி இனிப்பு வழங்கி பல போட்டிகள் நடத்தி பரிசு கொடுப்பார்கள். வானம் ஒன்றுதான், பூமி ஒன்றுதான், இந்த ஜாதியும் ஒன்றுதான், உலகம் ஒன்றுதான், உண்மை ஒன்றுதான், உலக நீதியும் ஒன்றுதான். வேற்றுமை பல இருந்தாலும் ஒற்றுமை எங்கள் உயிராகும். அன்பினிலே நாங்கள் எல்லோரும் இந்தியர். உரிமைகள் மறுக்கப்பட்டு, உடைமை நொறுக்கப்பட்டு, வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு, வாழ்க்கை மிச்சமின்றி எதுவில்லாத போது பலரும் தீர போராடி பெற்ற சுதந்திரத்தை பாடுபட்டு கல்வி, பேச்சு, எழுத்து, பெண்ணுரிமை என பல்வேறு சுதந்திரங்கள் கிடைத்தாலும் அத்தனை சுதந்திரங்களும் ஒரு சில இடத்தில் கேள்விக்குறியே. அடிமைத்தனத்தின் ஆதிக்கத்தில் இன்னர் பல வந்து மீடியில் எல்லா காலத்தில் வீரர்கள் பல இறந்து முக்கத்துடன் போராடி என் எல்லா துன்பம் கண்டும் ஏகாந்தம் ஏற்று ஐம்புலத்தால் ஆதிக்கத்தை எதிர்த்து ஒற்றும் இடன் போராடி ஓங்கி உரிமை குரல் எழுப்பி அவரது மாயஞ்சை கொண்டு அதே பெற்ற சுதந்திரம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மை ஒற்றுமை நீங்கி அனைவரும் தாழ்வு என போராடி பெற்ற சுதந்திரத்தை இவ்வாறு பேணி காத்து கொண்டாடி மகிழ்வோம். உடலை தரையாக்கி, உதிரத்தை நீராக்கி, வீரத்தை மொழியாக்கி, உயிரை சூடாக்கி கட்டி ஏற்பப்பட்ட சுதந்திரத்தின் கோபுரம் நமது இரண்டு மேலான பாரத நாடு. நள்ளிரவு சுதந்திரம் பெற்றோம், விடியை நோக்கி சென்றோம். வேகம் கொஞ்சம் குறைவுதான், தடைகள் கொஞ்சம் அதிகம்தான். ஆனாலும் தளர்ச்சி கண்டதில்லை, அகன்றது அந்நியின் நரித்தனம், வென்றது நம் பாரதம். அகிம்சையில் கிடைத்தது சுதந்திரம். இனமொழி கடந்து நேசிப்போம், சுதந்திர காற்றை சுவாசிப்போம். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பெயர், எல்லா மக்களும் என்னுறவு என்பதை மனதில் கொண்டு தேசம் மீது நேசம் கொண்ட அனைவருக்கும் மீண்டும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறி என் உரையை இதுவரை பொறுமையாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி